ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் ரெமின். முடியை கண்டுக்காதீங்க. ஸோ எல்லா விளாகில் சொல்கிற மாதிரி தான். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பிராட்டிஸ்லாவாவில் என்னோடய டாம்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்திருக்கோம், ஒரு 5 கிலோமீட்டர்ஸ். எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம கேடிஎம் ஷோரூம் இங்கே வந்து பார்க்க வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இங்கே என்ன பைக்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அது நீங்கள் அடுத்தது கிளிப்பில் பார்ப்பீங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட அந்த வேன் நிற்கிது, சர்வீஸ் வேனு. ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டு அது அப்படி ஆள் முடிவு அப்போ அடுத்த பிறகு சும்மா டக்கு சேரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வீடியோஸ் வரும். ஸோ மோட்டோ விளாகிங் வேணும்னா நான் இன்னும் 6 மாதம் வெயிட் பண்ணாது ஏன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ சன்செட்டாக இப்போ என்னன்னா, அந்த ஒரு 2 டேஸ் முன்னாடிலேருந்து என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 hours, இந்தியாவுக்கு எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 hours தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃப்ரம் அதான் 2 நாள் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா 4.5 hours. ஸோ வின்டர்னால அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5-5:30 இருட்டிடுது. அது வெறுப்பாக இருக்குது, குளிர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ சீக்கிரம் பார்த்து நான் வீட்டுக்கு போகணும். ஸோ ஓகே, வாங்க உள்ளே போகலாம். ஸோ உள்ளே வந்துட்டேன். இப்போ வந்தேன்னா நம்ம ஊரில் இல்லாத வண்டி எல்லாமே இங்கே இருக்குது. சிஎஃப் மோட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். சிஎஃப் மோட்டர் எல்லாமே இந்தியாவில் இருக்குது. ஸோ இது எல்லாமே அட்வென்ச்சர் வண்டி தான். ஆனால் இது எல்லாமே பார்த்தா 450, இதுவும் 450, இதுவும் 450. அப்புறம் இது வந்து 800. ஸோ இது வந்து 700 சிஎஃப் மோட்டோ. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவை, நம்ம இதுக்கு வருவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் நியூ 1290 சூப்பர் டியூக் அட்வென்ச்சர்ஸ். ஸோ இது ரெண்டு அட்வென்ச்சர் எஸ், அது வந்து அட்வென்ச்சர் ஆர். ஸோ அது வந்து பேஸ் மாடல் போல். இது ரெண்டு தான் வந்து டாப் எண்டு மாதிரி இருக்குது. இப்போ எவ்வளோ இதாக இருக்குது. ஆனால் இதுலேயுமே உட்காந்து பார்த்தேன். ஸோ உட்காந்தாலுமே எனக்கு கால் கரெக்டாக தான் இருக்குது, ஹைட்டாக இருக்கிறதுனால. வண்டி செம பெருசாக இருக்குங்க இது. இப்போ நான் அடுத்து என்ன வாங்க பண்ணணும், டெஸ்ட்டே பார்க்க முடியுமா தான் கேட்குறேன். ஸோ இதோட ஆக்டா பைக் வந்து மேலே வச்சுருக்கானுங்க, நான் காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே மெர்ச்சன்டைஸ், அந்த டிஷர்ட்ஸு, அந்த ஹுடி, குளிருக்கு போடுறது, லைனரு எல்லாமே இங்கே வச்சுருக்கானுங்க. நான் ஒன்று வாங்கலாம் பார்க்குறேன். எவ்வளோ ஒன்று போட்டிருக்கானுங்க, 8000 9000 இருக்குது. இந்த டிஷர்ட்டு இந்த 3400 இப்போ வாங்க மாட்டேன், கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வாங்கணும். ஸோ அது அட்வென்ச்சர் ஆறு, இது அட்வென்ச்சர் எஸ்ஸு. அப்படின்னு சொல்லி வந்தோம்னா 890 எஸ்எம்டி. ஸோ இது ஒரு அட்வென்ச்சர் மாடல் தான். அப்புறம் இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் எப்படி இதுவும் 890 அட்வென்ச்சர் தான். ஸோ இதுக்கெல்லாமே டிஸ்பிளே பாருங்கள், மாம்பர்ஸுக்கு வச்சுருக்கானுங்கன்னு. இதுக்கு பாருங்கள் அப்படியே ஆப்போசிட் சிறுசாக இருக்குது. அங்கே 1290 டியூக்கார் காமிக்கிது, அங்கே இருக்குது 1290, 2023 மாடலும் 2024 மாடலும். ஸோ தீஸ் ஆர் 890 அட்வென்ச்சர் டியூக்ஸ், அட்வென்ச்சர்ஸ். தென் இதுவும் 890 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 790 அட்வென்ச்சரு. எல்லாமே இங்கே ஆஃபர் ப்ரைஸ் விட்ருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் இம்போர்ட் பண்ணி விற்றா இந்த அட்வென்ச்சர் எவ்வளோ வரும், 1290 அட்வென்ச்சர் எவ்வளோ சொல்லுவாங்க நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். எப்படி 34 லட்சமாக சொல்லுவாங்க. ஸோ இங்கே 21,000 யூரோலேருந்து 16,000 யூரோக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா ஒரு 16 lakhs வரும் நம்ம ஊர் காசு. இங்கே போட்டு வாங்கிடலாமான்னு பார்க்குறேன், என்ன சொல்கிறீங்க? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக டர்ட் பைக்ஸு. ஸோ கேஸ்ன்னு சொல்கிறது வந்து ஒரு ரேசிங் டீம் மாதிரி, ரெட் புல் மாதிரி. ஸோ அவங்களோட காப் பண்ண வண்டி மாதிரி இது எல்லாமே கேடிஎம் ஓடுது. ஸோ இது எல்லாமே 450, 250, 300, 350, 650s அப்படி நிறையா இருக்குது. எல்லாம் 2 stroke இன்ஜின்ஸ் தான். ஸோ இன்னொன்று என்ன உங்களுக்கு தெரியுங்களா, அந்த கல் விட்டு கல் தாவணுங்களே, அந்த உட்காராமல் கல் விட்டு கல் தாவணுங்க, அந்த வண்டி அந்த வண்டி தான் இது. இது எவ்வளோ பார்ப்போமா, இது வந்து 6,80,000 இதுவே. ஸோ இது வந்து ரெட் புல்லோட இதாக மிக்ஸ் ஆகிருக்கு, இந்த ரேப் சூப்பராக கேஸோடது. ஸோ இது வந்து 450, பின்னாடிக்கெல்லாம் 250s, இது வந்து 350. பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். அப்புறம் சில வண்டியில் ஹெட்லைட் இருக்காது, அதெல்லாம் டெட் பைக்கு. சில வண்டியில் ஹெட்லைட் இருக்கும், அதுவும் டெட் பைக் தான். அவ்வளோ எப்படின்னா எண்டூரோ, அப்புறமேட்டுக்கு எண்டூரோ எஸ்எம்சின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கும். எண்டூரோனா அந்த ஆஃப் ரோடிங் ஓட்டலாம், இல்லை எஸ்எம்சின்னா நம்ம வந்து நார்மலாக அந்த ரோட்டில் ஓட்ட மாதிரி. டயர் டிஃப்ரென்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ இந்த இது 700, அங்கே இருக்கிறது வந்து 690. ஸோ ஏதாவது வண்டி பார்க்கலான்னு இருக்கேன், தெரியல தருவாங்களான்னு பார்ப்போம். ஸோ இது ஃபுல்லாக வந்து கேஸோட வண்டி. ஸோ அப்படின்னு எடுத்துக்கணும்னா எதாவது சொன்னேன், இது 690 எண்டூரோ எக்ஸு. ஸோ இது வந்து 690 எஸ்எம்சின்னு சொன்ன ஒரு மாடல், எஸ்எம்சி ஆர். இது கூட நல்லா தான் இருக்குது, அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் எல்லாமே இருக்குது. பின்னாடி அப்படி ஜாக்கெட்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து நம்ம ஊர் 390 அட்வென்ச்சர் ஆஸ் யூஷுவல் நம்ம ஊரில் இருக்க மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா 990 டியூக் ஆர். அப்புறம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ பேரலல் ட்வின், ஐ திங்க். ஆமாம், இது வந்து ஒரு பேரலல் ட்வின் தானே அது. ஆமாம், பேரலல் ட்வின் தான். 1290 தான் வீட்டு வந்தாலும். ஸோ இது வந்து 790, இது 990. இது ஒன்றில் போய் 390 மாதிரி தான் இருக்குது. ஸோ 790 என்ன வருதா,
நான் ஸ்டாப் பண்ணாங்கன்னு நினச்சேன். வெளியே எவனோ போகிறான். சிபிஆர். ஸோ இந்த சைடு வந்தோம்னா இதான் நம்ம 1290. சூப்பர் டியூக் ஆர். ஸோ இது வந்து 2023 வண்டி. ஸோ இது வந்து புது வண்டி தான். சூப்பராக இருக்கும் வண்டி, ஜெய்ஜாண்டிக்காக. ஸோ சிங்கிள் சைடு சிங்காமோட. ஸோ அப்படி இங்கே வந்து 390. இது வந்து 990 ஆர் இன்னொரு கலர். இது வந்து சூப்பர் டியூக் 2023 தான். இதுவும் இது வேறு கலர் காமிக்கிறேன் பாருங்கள். முடிச்சுக்காம். ஸோ இது வந்து நம்ம டியூக்கில் இருக்கோம்ல, இந்த டியூக்கில் இருக்கிற மாதிரி அந்த கலர் வந்து இதில் 1290 ஆர். இது வந்து 790 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஸோ இது வந்து யூஸ்டு பைக் கணக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17 லட்சம். சூப்பர் டியூக் 1290 ஆரோடது பாருங்கள், நம்ப முடியுது அவங்களால. ஸோ அந்த வண்டி சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் க்ளவுஸஸ் அங்கே இருக்குது. மேலே ஃபுல்லாக ஹெல்மெட்ஸு, ஜாக்கெட்ஸு, இந்த பேண்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ இதுவே 12 லட்ச ரூபா இங்கே வாங்கினோம்னா 12,490 euros. ஸோ திஸ் இஸ் 500cc, அதுவும் 500. இது ரெண்டுமே 250. இது ரெண்டுமே சூப்பராக இருக்குது. அந்த கலரு ரேப்பு 250. இப்போ எனக்கு இது 250, இது 300. ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பெருசாக வந்து தெரியாது. ஸோ இந்த வண்டிக்கு வந்து எவ்வளோ, இது 350. இது வந்து 11 லட்சம். 14 லட்சம் 10 லட்சம் சில்லற கிட்ட வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 890 SMT வந்து யூஸ்டு 2023 9 லட்ச ரூபா. 9 லட்சம் நம்புற மாதிரியே இருக்குது. நம்ம ஊருக்கு 9 லட்சம் எந்த வருஷம் மாடல் தான் வண்டி வாங்க முடியும். ரொம்ப பழைய வண்டி தான் வாங்க முடியும். இப்படி வந்தோம்னா நம்பூர் வண்டிங்கலாம் இருக்குது. சோட்டா பாய்ஸ். 2022 2023 ஸோ இது எல்லாமே யூஸ்டு கணக்கில் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ இதுவுமே யூஸ்டு கணக்கில் தான் வரும். FMF எக்ஸாஸ்ட் போட்டு நல்லா இருக்குது. ஸோ வண்டி ஏதாவது ஒரு ஊட்டி பார்க்கலாம்னு ஆசையாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது தெரில. ஸோ இது எல்லாமே இந்த கேப்ஸு, ஆஃப் ரோடிங் க்ளவுஸ் அண்ட் வின்டர் க்ளவுஸ், வின்டர் சாக்ஸ், தென் கேப்ஸ்லாம் கேப்ஸ் எல்லாம் வாங்குவோமா? கேப்ஸ் நல்லா தான் இருக்குது. இது நல்லா தான் இருக்குது. எவ்வளோ போட்டிருக்கு? 50% ஆஃபர்னால் எவ்வளோடா? ரேட்டே போடல. சரிங்க, நான் பார்க்குறேன். மேலே விடுவதில் கீழே பைக்ஸோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைக்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான். நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து யமகா ஷோரூம் போகலான்ருக்கேன். யமகா அப்படியே போய்ட்டு ஏஜிலாம் ஒரு நாள் போகணும். அது தனி வீடியோவாக போகிறேன் நான். ஸோ இல்லை பவர் 5 பவர் 6 அது பவர் 5 தான். பவர் 5 போட்டிருக்கானுங்க. நல்லா இருக்காண்ணா வண்டி எல்லாமே. வாங்க முடியுதான்னு சொல்லிட்டு. ஹெல்மெட்ஸ் எல்லாமே இங்கே வந்து நம்ம 90,000 அந்த ஷோ இருக்குல்ல, ஷோ வந்து 90,000 கிட்டே இருக்குது. ஸோ மேலே தான் வண்டி நிற்கிறதுல இங்கே பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே வந்து மோட்டோரெக்ஸு, மக்காஃப், அதோட செயின் லூப்ஸ் அண்ட் செயின் கிளீனஸ், இன்ஜின் ஆயில்ஸ் எல்லாமே இருக்குது. மோட்டோரெக்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். என் மோட்டோரெக்ஸ் வந்து ஒரு KTM ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு கம்பெனி தான். சூப்பராக கொஞ்சம் செயின் லூப் தான் அதோடது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 3000 2,500 கிட்ட வைக்கிறாங்க. இது வந்து இங்கே வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1400 செயின் கிளீனர், 1500 வந்து செயின் லூப்பு. நான் பார்க்குறத வண்டி ஓட்ட முடியுதுன்னு சொல்லிட்டு சான்ஸ் தெரில. யார்கிட்ட கேட்டு பார்க்குறேன். நான் நிற்கிறேன் பாருங்க. கைஸ், ஸோ இது இல்லாமல் ஜாக்கெட்ஸ் KTM ஆல்பின் ஸ்டார் வந்து மிக்ஸ் பண்ண ஒரு ஜாக்கெட்ஸ். ஸோ நம்மளோட ஜாக்கெட்லாம் பழசு இருக்காது. ஸோ இது நல்லாயிருக்கு லெதரில். ஹவு மச் இஸ் 47,000. பரவாயில்லையே, லெதர் ஜாக்கெட் 47,000 தான். பட் இந்த KTM இருக்குது, அதில் பரவாயில்ல. ஸோ திஸ் இஸ் ரெயின் ஜாக்கெட் ஐ திங்க். விண்டு ஜாக்கெட்டு குளிருக்கு போடுறது போல். இதுவே 8,000 ரூபா. வேறு ரைடிங் பேண்ட்ஸு. ஸோ இது வந்து ரெயின் நினைக்கிறேன். ரைடிங் பேண்ட்ஸு, எண்டிரோ பேண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பார்க்குறேன், அதான் வண்டி ஓட்ட முடியுதுன்னு சொல்லி கேட்டு வரேன் நான். இங்கே பரவாயில்ல, இங்கே இருக்குன்னாச்சும் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுகிறானுங்க. ஐம் ஹாப்பி ஃபார் தட். ஸோ இது பார்த்திங்கன்னா லைனர்ஸு, ஜாக்கெட்டுக்குள்ளே போகிற லைனரு, அப்புறமேட்டுக்கு அந்த பாட்டம் லேயரு, ப்ராப்பர் லேயரு. பாத்ரூம் ஸ்லிப்பெல்லாம் KTM வச்சுருக்கானுங்க 2,000 ரூபாய்க்கு, 1900. வேறு என்ன இருக்குது? பேபி வாயில் வைப்போம்ல, அதுதான் இது. அது கீ செயின்ஸ் இருக்குது. தென் வாட் கீ செயின்ஸ், டை பேக்ஸு, ஷோயூ ஷனாவோட இன்டர்காம்ஸ்,
தென் பின்னாடி கப்ஸு 100% ஸ்காட்டோட இந்த காகுல்ஸ் ஆஃப் ரோட் ஹெல்மெட்குள்ளே போகுமே காகுல்ஸு. இது வந்து சிப்பர் நினைக்கிறேன், சிப்பரு சூப்பராக இருக்குது. சரிங்க, நான் கேட்டு வரேன் அவர்கிட்ட. பால் டப்பா பீடிங் பாட்டில் கூட இருக்கு பாருங்க, கேட்டு எவ்வளோ போட்டிருக்கான் பார்ப்போமா, தெரியல. சார் நான் பார்த்துட்டு வரேன். ஸோ டெஸ்ட்டாக கேட்டேன். நம்ம இந்தியாவில் இன்டர்நேஷ்னல் வாங்கினது வந்து L1 L2 தான் இருக்கான். ஸோ இங்கே வந்து L3 இருந்தால் தான் ஓட்ட முடியுமா. ஸோ L1 L2னா 50cc அந்த மாதிரி சொல்கிறான், என்னன்னு தெரில. ஸோ இங்கே லைசன்ஸ் எடுக்குன்னா எனக்கு 6 months வெயிட் பண்ணணும். நான் பார்ப்போம், எடுத்துக்கலாம். ஸோ அதான் எஃப்எம்எஃபோட எக்ஸாஸ்ட் அந்த 2 ஸ்ட்ரோக்கு. ஸோ இது வந்து 890 990 அந்த இருக்குது. இது வந்து 1290 அட்வென்ச்சர் அதோட எக்ஸாஸ்ட்டு. ஸோ தான் ஷோயோட எக்ஸ் சீரிஸ் எக்ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே அட்வென்ச்சர் பூட்ஸ் கொலாபோட கேடிஎம்மோட கொலாப் போட்டது. ஸோ இது எல்லாமே நார்மல் நம்ம கேடிஎம் ஹெல்மெட்ஸ், ஷோயோட நார்மல் ஹெல்மெட்ஸு. ஸோ இதெல்லாம் ஹாஃப் ஃபேஸு, இது வந்து ஃபுல் ஃபேஸ் தான். ஸோ வந்து ஷோயோட ஆஃப் ரோட் ஹெல்மெட்ஸ் நல்லாயிருக்கு எல்லாமே. கேப் கூட இருக்குங்க இங்கே ஷோயி. அப்புறம் எல்லாம் இந்த கேஸோட ஆக்சரிஸ் டிஷர்ட்ஸில் சொன்னால இந்த பேக்ஸ், அந்த பேண்ட்ஸு, அப்புறம் லாட் ஆஃப் ஸ்டஃப்ஸ் இங்கே இருக்குது. பேக்ஸ், டேங்க் பேக்ஸு, இந்த ஹுட்டி சொன்னேன், ஹுட்டி, இந்த அப்புறமேட்டு இந்த நம்ம ஃபுல் சூட் அந்த ஆக்சரிஸ்லாம் போகிறதுக்கு அந்த ஒரு பேகு. ஸோ எல்லாமே அந்த சில ஐட்டங்கள் ஐரோ கூட வச்சுருக்கானுங்க. ஸோ ஒரு டிஸப்பாயின்மெண்ட். இப்போ நான் வண்டி ஓட்டினா திரும்ப 6 மாதம் வெயிட் பண்ணணும். இது நல்லாயிருக்கு, பிளாக் ஹுட்டி. ஹவு மச் இஸ் திஸ்? மேட் இன் மெக்சிகோ. 78 €, 8000 ரூபா. நியாயம் ரெடி. ஓஜியோ ஹைட்ரேஷன் பேக்கு ஏதாச்சும் 150, 15,000. ஓகே, இது எனக்கு தெரிஞ்சு செஸ்ட்டு இல்லை, பேக்கில் போடுறதுன்னு நினைக்கிறேன். பார்த்து சொல்கிறேன். சொல்ல அந்த வண்டியோட அந்த கலெக்ஷன்ஸ், கேடிஎம் பற்றிய ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே போட்டிருக்கு இந்த புக்கில். சரி, அவ்வளோதான். கிளம்பலாம் நம்ம. ஸோ வந்து இங்கே சின்ன பசங்களுக்கான வண்டி இதெல்லாம். இது எவ்வளோ பார்ப்போமா? இதுவே 3 லட்சங்க. 3970 அதான் 3970 3,70,000 80,000 கிட்ட வரும். ஸோ ஷுவர் நம்ம ஒரு நாள் ஓட்டலாம். இந்தியா வந்து திரும்ப அப்படின்னு சென்டரில் வருவேன். வந்துட்டு போகிறப்ப நான் ஹெல்மெட், கோபுரம் எல்லாமே எடுத்துகிட்டு வரணும். கோபுரம் நான் மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ பார்ப்போம். இந்த வீடியோ வேறு இப்போ இங்கே வந்து போகிற வீடியோலையுமே யாரும் பார்க்க மாட்டேங்க. சரிங்க, நான் வெளியே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதான் கைஸ், இப்போ எல்லாருமே நீங்கள் யாராவது அப்ராட் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் லைசன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தற்கூரி டிரைவிங் ஸ்கூலில் போய் மாட்டி நீங்கள் இங்கே வந்து வருத்தப்பட வேணாம். சே, இல்லை என்னன்னு சொல்லிட்டு தெரில. ஒருவேளை நம்ம ஊரில் அப்படி தான் போல, இல்லை நம்ம ஊர் ரூல்ஸ் L1 L2 எல்லா பைக்கும் சேர்த்து போட்டிருக்கானுங்களா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நான் வந்து அதை செக் பண்ண போய் ஆன்லைனில் இப்போது. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் திரும்ப வீட்டுக்கு போகிறேன். வந்திருக்கு இந்த ஒரு புக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு சும்மா ஷோயோட ஹெல்மெட்ஸ் எல்லா மாடலும் தெரியும், சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே, பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அவ்வளோதான். ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் மகாசூரம் போய் இதே லைசன்ஸ் வச்சு ஓட்டி பார்ப்போம். கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. ஸோ எஸ், அவ்வளோ. இந்த வீடியோ பிடிச்ச நம்ம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும். அப்புறமேட்டுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்து அப்ராட் வந்து படிக்கிறது டவுட் இருந்தால் அவங்க வந்து சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் ஒரு பேஜ் ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறேன், அது பார்ப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ until then, bye bye. So see you guys in the next video. Peace.